இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 25/5/2024 மே மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை இரவு 7:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். காலை 11:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் பெயர் சந்திராஷ்டமம். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இது நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய வேலைகளை விரும்பியும் செய்வீங்க. சுய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமும் இருக்கும். கூடுதலான உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில மூன்றாவது நபர்களுடைய கருத்துக்களை தலையிட விடவும் வேண்டாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளை நேர்மையாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினான அனுகூலமும் உண்டாகும். அருகில் இருக்கின்ற உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் கலைக்கட்டும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு மனக்கவலையும் ஏற்பட்டு நீங்குங்க. தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. தொழிலுக்கு தேவையான பணத்தை சிரமப்பட்டாவது நீங்க புரட்டவும் செய்வீங்க. குடும்பத்துல நிலவுகின்ற குழப்பமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இன்று சின்ன சின்ன சங்கடங்களும் நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரவும் செய்யும். அரசினான அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நற்பெயரை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். வியாபாரத்துல சாதகமான சூழலும் உண்டாகும்.
பணி விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டாலுமே இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எந்த விஷயத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செயல்பட்டாலே போதும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கனிவாக பேசினாலே போதுங்க. பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சில ஏமாற்றங்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. சக பணியாளர்களுடனான தொடர்பு சுமூகமாகவும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்குங்க. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவுக்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கு தேவையான அளவு பணமும் கையிலே இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலுமே அதனை நீங்கள் சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகப்படியான வேலை பளுவின் காரணமாக அசதியும் உண்டாகலாம். தந்தையின் வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அரசாங்க கடன்களையும் பெறுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால செல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையும் உண்டாகும். அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். காதலிக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி தெரிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். கற்பனை சார்ந்த துறைகள்ல புதுவிதமான வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு மனதுல ஏதாவது புதுவிதமான ஆசைகளும் உண்டாகலாம். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் உண்டாகும். கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதியதாக ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்வது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், ஆர்வமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க.
சில எதிர்மறையான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது வெறுமையாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் சுமூகமாக தங்க இருக்கும். பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே பேசும் பொழுது உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நகைச்சுவையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் இன்று நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அவர்களுக்கு ஏதாவது கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டாலுமே அதனை எல்லாமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. இன்று சுணக்கமாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று ஏதாவது ஒரு பணவரவும் இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியோர்களுடைய அன்பும் ஆசிகளையும் பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்களின் மூலம் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினான அலைச்சல்களும் ஏற்படலாம். வாகன வசதியும் பெருகும். வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல முயற்சிகளாகவும் இருக்கும். வெற்றியும் உண்டாகும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை துறை, பத்திரப்பதிவு, கணக்குத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்று காலதாமதமாகி கொண்டு இருந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். வருமானம் குறித்த எண்ணங்களும் மேம்படும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வருங்க. அதற்கான உத்வேகமும் உங்ககிட்ட இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இருவருக்கும் இடையில என்ற அனுசரணையான போக்கும் காணப்படும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒத்துழைப்புகளும் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஆதரவுகளும் நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய பணியில முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன்ல திருப்தியும் உண்டாகும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நல்ல தருணங்களையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றிற்காக இன்று பணத்தை முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும்.
குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தொழிலுக்கு ஏதாவது முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர உறவுகளுடைய உதவியினால பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். அண்டை வீட்டாருடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். குடும்பத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். குடும்பத்துல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்துல ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்திலேயும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் உண்டாகும். உறவினர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றியும் வைப்பீங்க. பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சவாலான பணிகளையும் எதிர்கொண்டு நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். மனதளவுல புதிய தைரியமும் பிறக்கும். மற்றவர்களிடத்துல என்று கனிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை கிடைக்கவும் பெறுவீங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுங்க. சூழ்நிலைகளை நீங்கள் சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் பணிகளை விருப்பமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சாதகமான போக்கும் காணப்படும். இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில நட்பான உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. சுமூகமாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாக தங்க முடியும். சிலருக்கு ஏதாவது திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால ஏதாவது அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. பணியாளர்களை என்று தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில நினைத்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில் பரபரப்பாகவும் நடைபெறும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பெரிய முதலீடுகளை பயன்படுத்தும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் உண்டாகும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய முக தோற்றத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வெளிநாடுகள்ல இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் கல்வியில ஏற்றத்தையும் காணலாம். உயர்கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். குடும்பத்துல ஒற்றுமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப் பொலிவுல மாற்றங்களையும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளினான அனுகூலமும் உண்டாகும். திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். தவறான புரிந்துணர்வுகளின் காரணமாக ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. செலவுகளும் இருக்குங்க. அதற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். திட்டமிட்டு செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். அவர்களை விட்டுப்பிடித்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். புதிய பணியாளர்களை நியமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நஷ்டங்கள் குறைந்து நிம்மதியும் உண்டாகும். சின்ன சின்ன தோல்விகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. தொழில்துறையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. உறவினர்கள் ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த காலத்துல தவறவிட்ட நல்ல வாய்ப்புகளை எல்லாமே இப்பொழுது சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய விமர்சனங்களை எல்லாமே தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல ஏதாவது விருந்து நிகழ்ச்சிகள் காண வாய்ப்பும் இருக்கின்றது. இனிய நிகழ்வுகளும் நடைபெறும். குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு அன்பு உடையதாகவும் இருக்கும். இன்று வெற்றியை குறித்து முன்னேறவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இது சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அல்லது சமாதானமான போக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். தங்களுடைய பாடங்களை விருப்பமாக படித்து முடித்தும் விடுவாங்க. ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு உதவி தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கூடுதலான பொறுப்புகளும் வந்து சேரும். இதனால ஒரு விதமான படபடப்புடனும் இருப்பீங்க.
சில விஷயங்கள்ல அனுபவ அறிவை பயன்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. அதிகாரிகளிடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் காலதாமதங்களும் குறையும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏதாவது சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். கால தாமதங்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இது உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்ததாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில ஏற்பட்டு இருந்த ஏமாற்றமான சூழ்நிலைகளும் மாறும். பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. அனைவரிடத்திலுமே பொறுமையாகவும் நடந்தும் கொள்வீங்க. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. ஒருவருக்கு ஒருவர் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல பொறுமையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். ஆனாலும் இதனை எல்லாமே கடந்து வந்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை புரிந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். தொழிலுக்காக ஏதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்னதான் அக்கறையாக வேலை பார்த்தாலுமே ஏதாவது சின்ன சின்ன குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்லாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய நற்பெயரை பெறுவது என்பது சற்று கடினமாக தங்க இருக்கும். தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால வேலையில ஏதாவது சுணக்க நிலையும் ஏற்படலாம். மனைவியின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. வீட்டிற்கு ஏதாவது விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். பணம் வாங்கி தருவதில் நீங்க தலையிடவும் வேண்டாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரை செய்யவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வயதானவர்களுக்கு உடல் நலம் சீராகவும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இதுல வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உத்தியோகத்துல சற்று அலைச்சல்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பற்றாக்குறை இருந்து வந்தாலுமே வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல நியாயமான பேச்சுக்களுடன் இருப்பதும் நல்லதுங்க. இதன் மூலம் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களும் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டுல தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமான அணுகுமுறையின் மூலம் இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஏதாவது சாதித்தது போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமான போக்கும் காணப்படும். நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நல்ல காரியங்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்கத்துல எதிர்பார்த்த இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களிடத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி கைகூடியும் வரும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் நிறைவேறும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கமிஷன் ஸ்டேஷனரி வகைகளில் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல நீங்கள் மதிக்கவும் படுவீங்க. அனைவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுவிடுவீங்க. என்று வீண் அலைச்சல்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தேவையற்ற மன அழுத்தத்தில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இதனை எல்லாமே வெற்றிகரமாக எதிர்கொண்டு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏதாவது கூடுதல் பணிச்சுமையும் ஏற்படலாங்க. வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழிலை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். மனதளவுல உற்சாகமும் உண்டாகும். சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஒரு அனுசரணையான போக்கினை பெறுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். உற்சாகமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான நாளாகவும் இருக்கும். உறுதியான போக்கு உங்களை நல்ல ஒரு முடிவுகள் எடுக்க வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியும் காண்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு இன்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பும் அதிகரிக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுகூலமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களுடைய வகையில் அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும்.
அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய பணியாளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோல்விகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அதுல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபமும் உண்டாகும். சிலருக்கு ஏதாவது பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதமான பேச்சுக்களின் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. அனைவரிடத்திலும் என்று கனிவாக பேசவும் செய்வீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் குதூகலமான போக்கம் காணப்படும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். புதியதாக ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். செய்யும் தொழில மேன்மையும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உணவுத்துறை, சுற்றுலாத்துறை, பிரிண்டிங் துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி வழி உறவுகளிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி உறவு நிலையும் மேம்படும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதில இருந்து வந்த ஆசைகளும் நிறைவேறும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. நெருக்கமானவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பாராத சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆசைகளும் நிறைவேறும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல்களுக்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கு. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. வாக்குவாதங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. அனைவரிடத்திலுமே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற உங்களிடத்துல உங்களுடைய பணியை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. என்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்திற்காக ஏதாவது கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லதுங்க. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால ஏதாவது கையிருப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். வேண்டாதவர்கள் செய்யும் வேலையினால உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. பழைய பகைமையில இருந்து விடுபட்டும் விடுவீங்க. தொழில் துறையில ஏற்றமும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தந்தையாருக்கு மருத்துவ செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஏதாவது செலவுகள் ஏற்பட்டாலுமே நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உங்களுடைய பிடிவாத போக்கினை மற்றும் மாற்றிக்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் சூடு பிடிக்கவும் செய்யும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களும் உண்டாகும். அவைகளை சாதகமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உடல் நலம் சீராகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசிக்கிறவங்களுக்கு தங்களுடைய குடும்பத்துல இருந்து நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்களை பற்றி சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு மற்றும் வெளியூர் சார்ந்த பிரயாணங்களை பற்றி சிந்தனைகளும் அதிகரிக்கும். இது சம்பந்தமாக நல்ல தகவல்களும் வந்து சேரும். உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். செய்யும் தொழில மேன்மையும் உண்டாகும். முன்னேற்றம் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். வியாபார ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். சில அனுபவங்களின் மூலம் மனதளவுல மாற்றங்களும் உண்டாகலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கூடி வரும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஆர்வமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வளர்ச்சியில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியின் பொழுது ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். இத்தகைய போக்கினை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. இருவருக்கும் இடையில என்ற அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. கொண்டு செல்லும் ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. அவ்வப்பொழுது மனதுல ஏதாவது இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் குறையும். பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஓரளவிற்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். இது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நான் சொல்வதுதான் சரி என்ற விவாதங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டு எடுப்பதும் நல்லது. தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை அறியாமலேயே ஒருவிதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் அதிக உரிமை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வரவேண்டிய பணத்தை போராடி வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். விஷுவல் மீடியா, பிரிண்டிங் மீடியா போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தாங்க இருக்கும். ஆனாலும் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். நினைத்த சில பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதளவுல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும்.
சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில முன்னேற்றமும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகரிக்கும். ஊக்கத்தொகைகள் போன்ற வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வீட்டுல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நன்றாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சாமான்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நகைகள் வாங்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இல்லாதவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. புதிய நட்பினால உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வாகன வகையிலும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி நல்லபடியாகவும் இருக்கும். உற்சாகமாக பாடங்களை படித்து முடித்தும் விடுவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் பிரயாணங்கள் பற்றி திட்டமிட்டுக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த தயக்க உணர்வும் குறையும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. துணைவருடைய வழியில ஒத்துழைப்புகளும் மேம்படும். போட்டித் தேர்வுகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் குறையும். சாதனைகளை படைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தயக்கமும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஆதாயமும் உண்டாகும். முடிவுகளும் எடுப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தாமதங்களும் குறையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.